ரீசெண்டாக பசங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது ரிலேஷன்ஷிப்பில், அதை பற்றின ஒரு பேஸ் பண்ணி யங்கர்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தா நல்லாயிருக்கும். அந்த காலேஜ் அண்ட் லவ் பண்ணியிருக்க கப்புள்ஸ் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக படத்தை வந்து பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக படம் வந்து கனெக்ட் ஆகும். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு. கிளைமேக்ஸில் வந்து தூக்கி கொடுத்துட்டாங்க படத்தை. நல்ல மாதிரி அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஜோ செமையா. இதே மாதிரி இதில் வந்து லவ்வர் மூவி பார்த்துட்டு மணிகண்டன் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ரியோ வந்து இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. கான்செப்ட் அப்படின்னா அதான் இந்த படத்துல டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ரகர்டாக வந்து அவரோட கேரக்டர் வந்து காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட படம் பேச்சுலர் படம் மாதிரி இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு நல்ல இதோட முடிச்சிருப்பாங்க. படத்தில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்ன படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், பாஸ்ட் ப்ரெசென்ட் அப்படின்றத மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு மிக்ஸ் மட்டும் இல்லை, அது ஒரு ப்ராப்பராக ஒரே அட்ட ஸ்டெச்சாக போகிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி யுவன் சாரோட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 4 out of 5 வந்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல படம், நல்ல படம். எனக்கு கிளைமேக்ஸில் வந்து ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க இது பண்ணது நல்லா இருந்தது. அந்த குழந்தை அப்படின்றது எவ்வளோ முக்கியம், அதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு காமிச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேச்சுலரோட டச் வந்து அதுதான் அவங்க வந்து இந்த லிவின்ல இருக்கா மாதிரி காமிக்கிறது, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு இதில் இருக்கா மாதிரி காமிக்கிறது, அது அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் லைட்டாக சூட் ஆகுது. ஹீரோக்கு வந்து பேபி வேணாம் அப்படின்றதெல்லாம் வந்து இதாகுது. மற்றபடி கிளைமேக்ஸ் அந்த செகண்ட் ஹாஃப் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக படத்தை வந்து பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக படம் வந்து கனெக்ட் ஆகும். நல்லா இருந்துச்சு. ரியோ அளவுக்கு இல்லை, பட் ஒரு அவரோட நடிப்பு பயங்கரமாக இருந்தது. அவர் சூஸ் பண்ணியிருக்க கதை மேபி இதுவாக இருக்குமோ தவிர அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. லைக் அவர் ஒரு ஃபேமிலி விஷயத்தோட லைக் இப்போ சொல்லிட்டோன்னா ஆடியன்ஸ்க்கு இதுவாகிடும். ஸோ ஒரு ஃபேமிலி விஷயத்தோட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரியோட அம்மாவோட சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ யுவனோட மியூசிக் அவ்வளோவா இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. கிளைமேக்ஸ் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. ஃபீல் குட் ஆமாம். இது வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக பசங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது ரிலேஷன்ஷிப்பில், அதை பற்றின ஒரு பேஸ் பண்ணி யங்கர்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தா நல்லாயிருக்கும். அந்த காலேஜ் அண்ட் லவ் பண்ணியிருக்க கப்புள்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தா புரியும். பட் அது ஒரு மாதிரி டீனேஜ் கான்செப்ட் மாதிரி. ஸோ ஆல்ரெடி பார்த்த கான்செப்டாக தான் இருக்கும். பட் பேஸ்ட் ஆன் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லவ் பண்ணுறவங்க அந்த கல்யாணம் முன்னாடி உண்மையாக அப்படி ஒரு மைண்ட் செட்டில் பசங்க இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தால் போதும், ஸோ நான் இன்னும் ஃப்யூச்சராக பார்க்கல அப்படின்ற மாதிரி சில்லாக காட்டியிருக்காங்க. ஸோ அந்த சென்டிமெண்ட்டோட ரியோவை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்தது. மைனஸ் வந்து ரொம்ப ட்ராக் பண்ண மாதிரி இருந்தது. இது அற்பையோ படம் பேர் வந்து போச்சே, என்ன படம்னா ஸ்வீட் ஹார்ட் படம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். என்ன எதிர்பார்த்தெல்லாம் இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சா, ஆனால் நல்லா இருந்துச்சு படம், பார்க்க நல்லா இருந்துச்சு. பிடிக்கும், பார்க்கலாம். ரியோஸ் நல்லா நடிச்சாரு. சரி. பாட்டில் எதுவும் இல்லை, அவ்வளோ இல்லை. அப்போ இல்லை நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம். ஆமாம். இது வந்து டோட்டலி வந்து ரியோ வந்து இந்த மாதிரி பரிமாணத்தில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எழுதி ரக்கர்லாம் ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போது படத்தை வந்து பாதி படத்தை பார்த்தாங்க போல, இல்லைனா வந்து வேக படத்துக்கு போயிருப்பாங்க போல, ஸ்க்ரீன் மாதிரி நிகமாக முறையில் போயிருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு. கிளைமேக்ஸில் வந்து தூக்கி கொடுத்துட்டாங்க படத்தை. ரியோவோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஓகே தான். இது கதைக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இந்த பேச்சுலரு டாடா சொல்லுவீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஸ்வீட் ஹார்ட், அவ்வளோதான். எல்லா சீனுமே நல்லா தான் இருந்துச்சு. காமெடி அந்த 10 நிமிஷம் சொல்லிட்டு ஒரு காமெடி வைக்கும், ஓகேவா. படம் ஃபுல்லாகவே அது ட்ராவல் ஆகும். அந்த ரியோவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க, அகனாச்சேல் வாத்தவர் நேமு. அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க படத்தை, பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுறாங்க. நல்ல மாதிரி அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஜோ செமையா. இதே மாதிரி இதில் வந்து லவ்வர் மூவி பார்த்துட்டு மணிகண்டன் அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காரு.
ஆமாம் பேச்சுலர், ஆமாம் ப்ரோ. பேச்சுலரில் வந்து சேர மாட்டாங்க. அவர் தவு பண்ணியிருப்பார். பேச்சுலரில் ஜிபிஎஸ் தவு பண்ணியிருப்பார். அவர் வேணான்னுவார், அவங்க வேணும்னுவாங்க. இதில் வந்து இவர் வேணான்றாரு, அவங்க வேணுன்றாங்க. அதே தான் லாஸ்ட்டில் ஏதோ சென்டிமெண்ட் வச்சு கதையை முடிக்கணும்னு முடிச்சு சேர்ந்துட்டாங்க. அதுதான் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், ரீல்ஸ் பண்ணார்னு நினைக்கிறேன். அவர் ஃப்ரெண்டு சோழனா, அவர் பேர் என்ன தெரில. அவர் நல்லா பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டர் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து டாடா படத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க, டாடா கவினை செகண்ட் ஹாஃபில் லவ் பண்ணுவாங்க, அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க நல்லா இருந்தாங்க. அந்த காமெடி மட்டும் தான் நல்லா இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை.